கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். ஒரு சின்ன அறிவிப்பு. நம்முடைய தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் நிகழ்ச்சி சங்கரா தொலைக்காட்சியிலும் கவசம் கனெக்டிலும் பேரலா ஒளிபரப்பாகி வருவதை நீங்கள் எல்லோரும் நன்கு அறிவீர்கள். ஆனால் ஒரு சில காரணங்களால டிவியில் உள்ள ப்ரோக்ராம் மட்டும் ஒரு 6 எபிசோட் பின்தங்கி இருக்கிறது. ரெண்டையும் சமன்படுத்தி ஈக்குவலாக கொண்டு போனோம்னா தொலைக்காட்சியிலும் கவசம் கனெக்ட் யூடியூப்லையும் பார்ப்பவர்களுக்கு அது கொஞ்சம் வசதியாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு இப்போ ஒரு வார காலத்துக்கு மட்டும் நம்ம கவசம் கனெக்ட் யூடியூப் சங்கரா டிவியை சார்ந்த இந்த யூடியூப்ல இதே தினந்தோறும் திவ்ய பிரபந்தத்தில் முன்பு அனுபவித்த பாசுரங்களுடைய சாரார்த்தங்கள் ஒரு வாரத்துக்கு ஒளிபரப்பப்படும். அது ஒளிபரப்பாச்சுன்னா அதுக்குள்ள தொலைக்காட்சியில் வர்றது இதை கேட்சப் பண்ணிடும். ரெண்டும் இணைந்து அதுக்கப்புறம் அழகான ஒரு இருப்பு பாதை, தொடர்வண்டி பாதை எப்படி ரெண்டும் சேர்ந்து போகிறதோ அதுபோல சங்கரா தொலைக்காட்சி அவர்களை சார்ந்த கவசம் கனெக்ட் என்ற யூடியூப் ரெண்டுலேயும் அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி தடையில்லாமல் தொடர்ந்து பயணிக்க வசதியாக இருக்கும். ஆகையினால அடுத்த ஒரு வாரம் முக்கிய பாசுரங்களின் சாரத்தை அனுபவிப்போம். ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். இது பாருங்க, பெரியாழ்வார் யசோதை ஒரு சுவையான அனுபவமாக பாடுகிறாள். இந்த நப்பின்னை திருக்கல்யாணம் ஹரிவம்சத்திலையும் விரிவா இருக்கு, யாதவாபியுதய காவியத்திலும் இருக்கு, மற்ற ஆழ்வார்களும் பாடியிருக்கா. ஆனா இத பெரியாழ்வாருடைய அனுபவம் பாருங்க. கண்ணன் ரகசியமா மிதிலையில் உள்ள நப்பின்னையை போய் சந்தித்தானாம். கண்ணன் வாழ்வதோ ஆயர்பாடி, நப்பின்னை யசோதையின் சகோதரன் மகள் இல்லையா, அவள் இருப்பதோ மிதிலை. இந்த கண்ணன் ரகசியமா மிதிலையில போய் நப்பின்னையை சந்தித்து, என்ன நப்பின்னை, நீயும் எப்போ அவதாரம் பண்ணிட்ட, இன்னும் நம்ம கல்யாணம் பண்ணிக்காம இருக்கோமே, வா நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிப்போன்னு சொன்னானா கண்ணபிரான். நப்பின்னை சொன்னாலாம், கல்யாணமா, அதெல்லாம் எங்கிட்ட நேரா வந்து பேசக்கூடாது, எங்க அப்பா கும்பன் உங்க தாய் மாமன் இருக்காரே அவர்கிட்ட தான் பேசணும்னாலாம். கிருஷ்ணன் சொன்னானா, தொபரு, நான் யாரு, ஸ்ரீமன் நாராயணன், நீ யாரு, நீலாதேவியின் அம்சம், நாராயணனும் நீலாதேவியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர்கிட்ட ஏன் கேட்கணும்னா. அதுக்கு நப்பின்னை சொல்லிட்டாலாம், அதெல்லாம் கிடையாது, நான் ஆயர்கள் குலத்துல பிறந்திருக்கேன், எங்க பெரியோர்களான ஆயர்கள் என்ன சொல்றாளோ அதை நானும் கேட்பேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா எங்க ஆயர்கள் பேச்ச நீங்களும் கேட்கணும், அப்பதான் உங்களை ஒத்துப்பேன்ட்டாலாம். கண்ணன் பார்த்தான், இது என்னடா வம்பா போச்சேன்னு சொல்லிட்டு கண்ணன் அதுக்கப்புறம் கும்பனை போய் சந்தித்தானா. உங்க பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னானா. கும்பன் சொல்லிட்டானா, நான் மட்டும் முடிவெடுக்க மாட்டேன், எங்கள் ஊர்ல பல ஆயர்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் என்ன சொல்றாளோ கேட்கணும்ட்டானா. கண்ணன் நப்பின்னையோ ஒரு பார்வை பார்த்தான், எல்லாரும் என்ன சொல்றாளோ ஒழுங்கா கேளுங்கோன்ட்டா. சரின்னு ஊர் எல்லாரும் கூடினா, இந்த மாதிரி ஆயர்பாடியிலேருந்து வந்திருக்கான் கண்ணன், என்னத்த இருந்தாலும் நப்பின்னைக்கு அத்தை பிள்ளை தான், ஆனா அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு பஞ்சாயத்துல சொன்னாலாம். ஊர் பெரியோர்கள்லாம் பார்த்துட்டு, நம்ம கும்பன் வீட்டுல 7 காளை மாடுகள் இருக்கு, அந்த 7 காளைகளையும் அடக்கினான்னா இவனுக்கு நப்பின்னைய கல்யாணம் பண்ணி வைக்கலாம், ஏன்னா கோழைக்கெல்லாம் நாங்க பொண்ணு கொடுக்க மாட்டோம், பொதுவாவே வெளியூர் மாப்பிள்ளைன்னா பரீட்சை செய்து பார்க்காமல் பொண்ணு கொடுக்கும் வழக்கம் எங்க ஊர்ல கிடையாது, அதனால என்னதான் அத்தை பிள்ளைனாலும் நீ வெளியூர்காரன், 7 காளை மாடுகளை அடக்கு, அதுக்கப்புறம் தான் பொண்ணுன்னாலாம். அப்ப கிருஷ்ணன் பார்த்தானா, நப்பின்னைக்கு பிடித்தவனாக ஆகணும், நப்பின்னை ஆசையோடு நம்மளை மணந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஆயர்கள் சொல்வதை கேட்டுத்தான் ஆகணும்னு சொல்லி, துப்புடை ஆயர்கள் தம் சொல் வழுவாது, அந்த மிடுக்கு மிக்க மிதிலை தேசத்தை சேர்ந்த அந்த ஆயர்கள் அவர்களுடைய சொல்லை வழுவாமல், மறுக்காமல், மீறாமல், ஒரு கால் தான் முன்னொரு சமயம் அந்த நப்பின்னை திருக்கல்யாணத்தின் போது நீ என்ன செய்தாய், ஒரு கால், அத்தனை யாருக்காக, நப்பின்னைக்காக, தூய கருங்குழல் நல் தோகை மயிலனைய நப்பின்னை தன் திறமா. இந்த காளைகளை அடக்கினாயே அது யாருக்காகனா, தூய கருங்குழல், தூய்மையான கருத்த குழல் கூந்தலை கொண்டவள். நப்பின்னையனுடைய கூந்தல் இருக்கே தூய்மையாக இருக்கும், கருமை நிறம் படைத்ததாக இருக்கும், அப்படிப்பட்ட தூய கருங்குழல் நல் தோகை மயிலனைய, நல் தோகை நன்கு விரிந்த அழகான தோகையை கொண்ட மயிலனைய, அணையன போலன்னு அர்த்தம், மயில் போல் இருக்கக்கூடியவளா நப்பின்னை. நப்பின்னை மயில்னா அதுக்கு தோகை இருக்கணுமேனா அதுதான் தூய கருங்குழல். நப்பின்னையனுடைய கூந்தல் இருக்கு பாருங்க, அந்த கூந்தல் அப்படியே அழகா விரித்து பார்த்தால் மயில் தோகையை விரிப்பது போல இருக்குமா. அந்த கூந்தலை அவள் பின்னி கொண்டால் மயில் தோகை அப்படியே அதன் உடலோடு சேர்ந்து இருப்பது போல் இருக்குமா. அப்போ தூய கருங்குழல் நல் தோகை, அந்த குழலாகிய கூந்தலே நல்ல தோகையா இருக்கு, மயில் அணைய, நப்பின்னை மயிலா இருக்கா. இந்த பாட்டு அப்படி புரிஞ்சுக்கணும், தூய கருங்குழல் நல் தோகை,
மயில் அணைய நப்பின்னை. அப்ப நப்பின்னை மயில் போல இருக்கா? அவள் கூந்தலே மயில் தோகை விரிவது போல அவ்வளவு நீண்ட கூந்தலோடு விளங்குகிறாள். அப்படிப்பட்ட நப்பின்னை தன் திறமா. இந்த இடத்துல திறம்னா காரணம்னு அர்த்தம். நப்பின்னை தன் திறமானா நப்பின்னையை மணக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக, நப்பின்னையை காரணமாக உத்தேசித்து அவளுக்காகத்தானே காளமாடுகளை அடக்கினாய். எப்படி? நல்விடை 7 அவிய. அந்த 7 காளமாடு இருக்கே, விடைனா காளைன்னு அர்த்தம். நல்விடை, நல்விடைனா நல்ல காளை, அதுதான் இல்லையா? மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், இங்க நல்ல காளை மாடுனா நல்ல பாம்பு மாதிரின்ட்டார். பாம்புலயே இருக்கிறதுக்குள்ள கொடிய விஷமுள்ள பாம்பை நல்ல பாம்புங்கிறோம். அப்படின்னா குட் ஸ்னேக்னு அர்த்தம் இல்ல, வெனமஸ் ஸ்னேக், ரொம்ப பொல்லாத பாம்புன்னு அர்த்தம். அதுக்குத்தான் விபரீத லட்சணை, எதிர்மறை சொல்லாடல்னு பேரு. சம்ஸ்கிருதத்துல விருட்சம்னா மரம்னு அர்த்தம். மகாவிருட்சம்னா ஆலமரமோ அரச மரமோ கிடையாது, ஒண்ணுத்துக்கும் உதவாத கள்ளி செடிக்கு மகாவிருட்சம்னு பேரு. அது போல அந்த 7 காளமாடு இருக்கே, உள்ளுக்குள்ள 7 அசுரர்கள் உட்கார்ந்துருக்காளாம். முன்னாடியே ஒரு பாசுரத்துல பார்த்தோம், 7 அசுரர்கள் வேற உள்ள இருக்கான். அதனால நல்விடை, ரொம்ப பயங்கரமான காளை மாடுகள் அது. ஆனா 7 அவிய, அவிய என்றால் அழிந்து போகும்படி, மாண்டு போகும்படி. அதனாலதான் இந்த உணவுலையும் நிறைய காய்கறி போட்டுட்டு எதுவுமே உரு தெரியாம போனா அது அவியல் என்று சொல்கிறார்கள். உரு தெரியாம காணா போச்சுன்னு அர்த்தம். அப்படி 7 அவிய, அந்த 7 காளை மாடுகளும் உள்ளிருக்கும் அசுரர்களும் அவிய அழிந்து போகும்படி ஏறு தழுவி ஜல்லிக்கட்டு விளையாடி அந்த காளைகளை எல்லாம் அடக்கி நல்ல திரள் உடைய. இந்த இடத்துல திரள்னாலும் மிடுக்குன்னு அர்த்தம். ஆயர்களுக்கு துப்பு மிடுக்கு இருக்குன்னா, கண்ணன் எப்படின்னா வெறும் மிடுக்கு இல்ல, நல்ல திரளுடைய நல்ல மிடுக்கு கொண்டவன். அவர்களை விட நீ ஒரு காளையை அடக்குவேன்னா நான் 7 காளையை அடக்கி காட்டுறேன் பாருன்னு பண்ணானா. அடுத்தது நல்ல திரள் என்பது என்னன்னா, அந்த 7 காளைகளுக்குள்ள துஷ்டர்கள் இருந்தார்கள். அந்த துஷ்டர்கள் யாருக்கு வேணாலும் தீங்கு விளைவிப்பா, நப்பின்னை பிராட்டிக்கோ மற்ற ஆயர்களுக்கோ. அந்த துஷ்டர்களையும் அழித்து நன்மையை நிலை பெறச் செய்த நல்ல திரளுடைய, அப்படிப்பட்ட நல்ல மிடுக்கு கொண்ட நாதனும் ஆனவனே. இப்ப அந்த ஆயர்கள்லாம் என்ன பண்ணிட்டாலாம், 7 காளைகளை அடக்கவும். ஆயர்களை பொறுத்த வரைக்கும் வீரத்துக்கு பெஞ்ச் மார்க் காளையை அடக்குவது. இவன் 7 காளையை அடக்கிட்டான், அதனால எங்களுக்கெல்லாம் நீதான் நாதன் தலைவன் கொண்டாடினா. நாதனும் ஆனவனே. அப்ப நீ நப்பின்னைக்கு மட்டும் நாதனாக கணவனாக ஆகவில்லை, மிதிலையில உள்ள அத்தனை ஆயர்களும் எங்களுக்கு தலைவன்னா அது கண்ணன் தான். என்ன அழகா காளையை அடக்கினான் என்று உன்னை கொண்டாடும்படியாக விளங்கினாய். அப்போ அந்த நப்பின்னை எப்போதும் உன்னை விரும்ப வேண்டும் என்றால் அந்த ஆயர்கள் பேச்சு மட்டும் இல்ல, இந்த ஆயர்கள் பேச்சையும் கேட்கணும். அவ ஜல்லிக்கட்டு ஆட சொன்னா, ஏறு தழுவ சொன்னா, நாங்க செங்கீரை ஆட சொல்றோம். இந்த ஆட்டமும் ஆடினால்தான் நப்பின்னை பிராட்டி உன்னை விரும்புவாள். பெரியாழ்வார் யசோதை சொல்றா, கோபிகைகள்லாம் எப்படி தெரியுமா, உன்னை அவாவா வீட்டுக்கு வருவா, யசோதையோட பிள்ளைன்னே நினைக்க மாட்டா, தங்கள் வீட்டு குழந்தைன்னு நினைச்சிருந்து தூக்கி இடுப்புல வச்சுன்னு அவாவா போயிட்டு இருந்தா நீயும் போவ. எந்த குழந்தையாவது அப்படி போகுமா? யாராவது வெளி மனுஷா வந்து தூக்கி இடுப்புல வச்சுட்டா அம்மாட்ட போகணும், அப்படித்தானே எல்லா குழந்தையும் அழும். நீ அப்படியாடா, யார் வந்து தூக்கி இடுப்புல வச்சுட்டாலும் அவாவா வீட்டுக்கு அவாவாளோட போயிடுற. இப்ப உனக்கு எவ்வளவு வயசு? 11 மாசம் தான் ஆறுது. 11 மாச குழந்தைய என்ன பண்றான்னா, உன்னையும், உன்னையேடா 11 மாச குழந்தையான உன்னையும் ஒக்கலையில், ஒக்கலைனா இடுப்புன்னு அர்த்தம், ஒக்கலையில் கொண்டு இடுப்புல தூக்கி வச்சுண்டு வர அந்த கோபிகைகள் வரவா போறவா யாரா இருந்தாலும் உன்னையும் ஒக்கலையில் கொண்டு தூக்கி இடுப்புல வச்சுக்கிறா. தம் இல் மருவி, இல்லுன்னா இல்லம் வீடுன்னு அர்த்தம். தம் இல், தம் இல்லத்துக்கு மருவினா சேர்ந்துன்னு அர்த்தம். தங்கள் வீட்டுக்குள்ள போயிடுறா. போனதுக்கு அப்புறம் என்ன பண்றான்னா, உன்னோடு, உன்னோடு சேர்ந்து தங்கள் கருத்தாயின, தங்களுடைய கருத்துனா விருப்பம்னு அர்த்தம். தங்கள் கருத்தாயின, தங்கள் விருப்பம் என்னென்னலாம் இருக்கோ செய்து வரும், அது எல்லாம் பண்றாளாம். புரியலையே? முதல் வரி புரிஞ்சுடுத்து. உன்னை எடுத்து தூக்கி இடுப்புல வச்சுக்கிறா. தம் இல் மருவி வீட்டுக்குள்ள போயிடுறா. உன்னோடு தங்கள் கருத்தாயின செய்து வரும், உன்னோடு சேர்ந்து தங்கள் என்னென்ன கருத்து விருப்பம் இருக்கோ எல்லாம் செய்யறா. என்ன விருப்பம் என்ன செய்யறான்னா, இந்த மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல அழகா காட்டுறார். அதாவது பப்ளிக்கா பொதுவா எல்லாரும் பார்க்கும்போது 11 மாச குழந்தையாக கண்ணன் விளங்குகிறானாம். ஒரு கோபிகை வந்து நான் என் காத்துக்கு கூட்டுன்னு போய் குழந்தைய கொஞ்சிட்டு வரேன்னு சொல்லி தூக்கின்னு போறாளாம். ஜம்முன்னு இடுப்புல வச்சு தூக்கின்னு போற வரைக்கும் அவனும் 11 மாச குழந்தையா தான் இருக்கானா. ஆனா வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம், வேற யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்ணன் ஒரு இளைஞனாக, ஒரு 20 வயது இளைஞனாக மாறி விடுகிறானா. அந்த கோபிகை தன் கருத்தாயின செய்து வரும். அவளும் கண்ணனை காதலிக்கிறாளாம். அவள் எப்படியெல்லாம் கண்ணனை காதலிக்கிறாளோ அப்படிப்பட்ட அனுபவம்.
இத லௌகிக்க கண்ணோட்டத்துல பாத்துடக்கூடாது. ஏதோ உலகியல்ல உடல் ரீதி, தயவு செஞ்சு இது அப்படி கிடையாது. இது ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா பண்ணக்கூடிய அனுகிரகம். இதுல உலகியல் சம்பந்தமாகவோ உடல் ரீதியாகவோ எந்த விஷயமும் கிடையாது. அது பிரம்மானுபவம், பகவானை அனுபவிப்பது. அப்போ உன்னோடு தங்கள் கருத்தாயின செய்து வரும். தங்கள் கருத்து என்னவோ அதன்படி விருப்பப்படி நன்னா இளைஞனா வச்சுண்டு உன்னை கோபிகை நன்னா அனுபவிக்கிறா. அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப பப்ளிக்ல வரும்போது நீ 11 மாச குழந்தையா மாறிடுற. தூக்கி இடுப்புலயே வச்சுக்கிறா, கொண்டு வந்து உன்னை வீட்லயே சேர்த்துடுறா. இப்படி கோபிகைகள் ஆட்டி வச்சபடி எல்லாம் தானடா ஆடின்னு இருக்க. அவ இஷ்டத்துக்கு ஆடின்னு இருக்க இல்லையா? இடுப்புல தூக்கி வச்சுன்னு போனா அவ வீட்டுக்கு போற. அவ இளைஞனா மாறுனா இளைஞனா மாறுற, மீண்டும் குழந்தையா மாறுனா குழந்தையா மாறுற. இத்தனையும் பண்ற நீ 4 ஊர்ல வந்து ஆடுனா ஆட மாட்டியா? அப்போ உன்னையும் ஒக்கலையில் கொண்டு தம் இல் மருவி உன்னோடு தங்கள் கருத்தாயின செய்து வரும். தங்களுடைய விருப்பத்தெல்லாம் செய்யறாளே, அந்த கோபிகைகள் சந்தோஷப்படணும்னா நீ ஒரு இடத்துல ஆடினா போதாது, பல திவ்ய தேசத்துல ஆடணும். அதான் கன்னியரும் மகிழ. கன்னிகள்னா அந்த கோபிகைகளாகிய கன்னியர், உன்னையே நினைத்து காதலிக்கக்கூடிய உன் காதலிகளான கோபிகைகள் மகிழ. அவ திருவுள்ளம் மகிழணும்னு ஆசை இருக்கும் இல்லையோ? இருக்கே, இதுக்கு மட்டும் கண்ணன் நன்னா தலையாட்டினா கோபிகைகள் என் காதலிகள் சந்தோஷப்படணும் ஆசை இருக்கும் இல்லையோ? அப்ப வா, எங்களோட வந்து ஆடு. கன்னியரும் மகிழ. 2, கண்டவர் கண்குளிர. உன் நாட்டியத்தை காண வேண்டும். எவ்வளவு ரசிகர்கள், நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள், கவசம் கனெக்ட் நேயர்கள் எவ்வளவு பேரு காண வேண்டும்னு ஆசைப்படுறா. கண்டவர் கண் குளிர. அப்படி காணக்கூடிய ரசிகர்களின் கண்கள் குளிரும்படியாக நீ நாட்டியம் ஆடணும். அப்போ இந்த பக்கம் கன்னியராகிய கோபிகைகள் நீ ஆடுவதை பார்த்து அவ மனசு மகிழணும். இந்த பக்கம் ரசிகர்கள் அவ கண்ணு உன் ஆட்டத்தை பார்த்து குளிரணும். அடுத்து கற்றவர் தெற்றி வர. இந்த ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் போனா அங்க வித்வான்கள் பண்டிதர்கள்னு இருப்பா. அந்த கற்றவர்களாகிய பண்டிதர்கள் தெற்றி வர. தெற்றினா கவிதைன்னு அர்த்தம். தெற்றி வர நான் அவ கவிதை பாடணுமா? எங்க ஊர்ல வந்து கிருஷ்ணன் நாட்டியம் ஆடினா எவ்வளவு சிறப்பா ஆடினா அப்படின்னு அவ கவிதைகள் பாடும்படியாக. எல்லாத்துக்கும் மேல பெற்ற எனக்கருளி. உன்னை பெற்றவள் உங்க அம்மா ஒத்தி இருக்கேனே, பெற்ற எனக்கு, உன்னை பெற்ற தாயான எனக்கு. பெரியாழ்வார் யசோதையை பொறுத்தவரை தன் குழந்தையாகவே தான் கருதுகிறாள். அதனால பெற்ற எனக்கு அருளி. உன்னை பெற்ற தாயான எனக்கு இந்த அனுகிரகத்தை பண்ணணும். நான் நினைச்சு பார்த்து சந்தோஷப்படணும். எனக்காக என் கண்ணன் 4 ஊருக்கு வந்து ஆடி காமிச்சான்னு சொல்லி நான் சந்தோஷப்பட வேண்டும். அதற்காக உன் தாய்க்கு அனுகிரகம் செய்வதற்காக கற்றறிந்த பண்டிதர்கள் கவிதை பாடும் விதமாக, காண்பவர்களுக்கு கண் குளிரும் விதமாக, உன் கன்னியர்களாகிய காதலிகளுக்கு மகிழ்ச்சி எய்தும் விதமாக நீ என்ன பண்ணணும்? வந்து டான்ஸ் ஆடணும். எங்கெங்கெல்லாம் ஆடணும்? மண்ணு குறுங்குடியாய். திருக்குறுங்குடி என்ற திவ்ய தேசம் தமிழகத்தின் தெற்கு கோடியில இருக்கு. மண்ணுனா நிலைத்திருக்கக்கூடிய, பகவான் எப்போதும் நிலைத்து கோவில் கொண்டிருக்கக்கூடிய க்ஷேத்திரம். மண்ணு குறுங்குடியாய். அந்த திருக்குறுங்குடி என்ற க்ஷேத்திரத்திலே நீ நாட்டியம் ஆடணும். என்ன காரணம்னா, திருக்குறுங்குடி நம்பின்னு அங்க பெருமாள் இருக்காரே, அவர் ராமானுஜரிடம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு ஸ்ரீ வைஷ்ணவ நம்பின்னு ராமானுஜருக்கு சிஷ்யரா இருக்கார். அதனால முக்காலம் அறிந்த பெரியாழ்வார் யசோதை சொல்றாளாம், நீ திருக்குறுங்குடியில நாட்டியம் ஆடினேன்னா ராமானுஜர் பார்த்து சந்தோஷப்படுவார். ஆச்சாரியன் ஆனந்தப்படும்படி சிஷ்யனாகிய நீ செங்கீரை ஆட்டம் ஆட வேண்டும். தலையை அசைத்து அசைத்து கைகளை ஆட்டி ஆட்டி ஒரு திருவடியை உயர்த்தி ஒரு திருவடியை ஊன்றி திருக்குறுங்குடியில நாட்டியம் ஆடு. அடுத்து எங்க போகணும்னா, வெள்ளரையாய். திருவள்ளரை என்ற திவ்ய தேசத்துல போய் அங்கே நாட்டியமாடு. எதற்காகனா, பெரியாழ்வாரே பாடியிருக்கார். திருவள்ளரையில தான் எப்போதும் அடியார்கள் எல்லாம் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டே இருப்பார்களாம். இந்திரனோடு பிரமன் என்று தொடங்கக்கூடிய பதிகம் திரு அந்திக்காப்பு என்று பெரியாழ்வாரே திருவள்ளரைக்காக ஒரு பதிகம் பாடியிருக்கார். அதுல என்ன சொல்றார்? நல்லார்கள் வாழக்கூடிய திருவள்ளரை. அவாதான் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடிட்டே இருப்பாளாம் திருவள்ளரையில உள்ள அடியார்கள். இப்ப பெரியாழ்வார் யசோதைக்கு என்ன பதட்டம் வந்துருத்துன்னா, நாம பாட்டுக்கு இவனை ஊர் ஊரா அழிச்சுன்னு போய் ஒரு இடத்துலயும் அரங்கம் போட்டு நாட்டியமாடி கண்ணன் திருவடிக்கு வலிச்சதுன்னா என்ன பண்றது? திருவள்ளரையில் உள்ள அடியார்கள்னா கண்ணன் நாட்டியம் ஆடினாலும் அவன் திருவடிக்கு வலிக்க கூடாது வலிக்க கூடாதுன்னு பல்லாண்டு பாடுவாளாம். அதனால பல்லாண்டு பாடுவோர் நிறைந்திருக்கக்கூடிய திருவள்ளரையில வந்து நீ நாட்டியம் ஆடினா உனக்கு திருவடி வலிக்காது. அவளுடைய மங்களாசாசனம் உன்னை காக்கும். மங்களாசாசனம் உன் திருவடிக்கு சுளுக்கு வலி எதுவும் வராமல் பாதுகாக்கும். அதனால திருவள்ளரையில வந்து நாட்டியம் ஆடு. அதுக்கப்புறம் மதில் சூழ் சோலை மலைக்கரசே. அப்புறம் என்னதான் நாட்டியம் ஆடினாலும் இந்த ஒரு சிலர் கண்ணு போடுறதுக்குன்னே யாராவது வருவா. பெருமாள் மேல திருஷ்டி தோஷம் கண்ணெச்சில் அதை போட்டுட்டு போயிடுவா. கண்ணெச்சில் படாம இருக்கணும்னா
மதில் சூழ், நல்ல மதில்கள் சூழ்ந்த சோலை மலை, திருமாலிருஞ்சோலை, அதற்குத்தான் சோலை மலைன்னு பேரு. ஏன்னா அது மலையாகவும் இருக்கிறது, சோலையாகவும் இருக்கிறது. அதனால சோலை மலை. இன்னைக்கும் மதுரை பக்கம் எல்லாம் போனா சோலை மலைன்னே பெயர் வைத்துக் கொள்வார்கள். அது அழகர் மலையின் பெயர் தான். மதில் சூழ், நல்ல மதில்களால் சூழப்பட்ட சோலை மலைக்கு, அந்த திருமாலிருஞ்சோலை மலைக்கு அரசே, அந்த ராஜாவாக மன்னனாக இருப்பவனே. எதுக்கு அந்த மதில்னா, அந்த மதில் சுவர் என்ன பண்ணுமா, யாரெல்லாம் பெருமாள் மேல கண் திருஷ்டி போடணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கெல்லாம் என்ட்ரி கொடுக்காம வெளியில தள்ளிடுமா. யாரெல்லாம் அவன் நாட்டியத்தை கண்டு ரசிக்க வேண்டும் நினைக்கிறாளோ அவளை மட்டும் உள்ள அழிச்சுன்னு வரும். அதனால அழகர் மலைக்கு வா, அங்கே பாதுகாப்பாக நாட்டியம் ஆடு. அதுக்கப்புறம் கண்ணபுரத்து அமுதே, கடைசியா கடற்கரைக்கு வந்துருப்பா. கிழக்கு கடற்கரையில திருக்கண்ணபுரம் என்ற திவ்ய தேசத்திலே அமுதமாக, ஏன்னா அங்க சௌரி ராஜ பெருமாள் இல்லையா, அந்த சௌரி அணிந்திருப்பார் இல்லையா, இவர் நாட்டியம் ஆடும்போது குழல் கற்றைகள்லாம் அப்படி கலைந்து வந்து விழுந்தாதானே நன்னா இருக்கும். அந்த குழல் கற்றைகள் யாருக்கு நன்னா கலையும்னா, கண்ணபுரத்துல சௌரி ராஜ பெருமாள் அந்த கேசபாசத்தோடயே இருக்காரே அவருக்குத்தான் நன்றாக கலைந்து அப்படியே முகத்தில் வந்து விழும். அதை நாமும் கண்டு ரசிக்கலாம். அது அனுபவத்துக்கு அமுதமாக இருக்கும். அதனால கண்ணபுரத்து அமுதே. அப்போ திருக்குறுங்குடியில உங்க ஆச்சாரியன் ராமானுஜர் மகிழும்படியாக நாட்டியமாடு. திருவள்ளரேல அடியார்கள் பல்லாண்டு பாடும்படி நாட்டியமாடு. அழகர் மலையில மதில் சூழ்ந்ததாலே திருஷ்டிப்படாம நாட்டியமாடு. திருக்கண்ணபுரத்துல உன் கேச பாசங்கள் அவிழ்ந்து விழும்படியாக நாட்டியமாடு. என் அவலம் களைவாய். அவலம் என்றால் கஷ்டம், துன்பம்னு அர்த்தம். என் அவலம், என் துன்பத்தை எல்லாம் களைவாய், போக்குபவன். என்ன துன்பம்னா, இவ்வளவு நேரம் அம்மா பேச்ச கேட்கலையேன்னு பெரியாழ்வார் யசோதைக்கு வருத்தமா. என்னடா இது, என் குழந்தை எல்லாம் நன்னாதான் பண்றான், ஆனா விஷமம் ஜாஸ்தியா இருக்கே. அம்மா சொன்னா உடனே குழந்தை கேட்கணுமா இல்லையா, அப்பதானே அம்மாவுக்கு பிடிக்கும். சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறான், அதுதான் அவலம், அதுதான் கஷ்டமா. என் அவலம் களைவாய், என் கஷ்டத்தை போக்கிடு. போக்குறதுக்கு என்ன பண்ணணும், ஆடுக செங்கீரை, என் பேச்ச கேட்டுடு. இப்போ ஒரு தடவை என் பேச்ச கேட்டுட்டேன்னா, இதுவரை எப்பப்பெல்லாம் என் பேச்ச கேட்க மாட்டேன்னு அடம்பிடிச்சியோ எல்லாத்தையும் மறந்துடுறேன். அந்த கஷ்டமெல்லாம் எனக்கு போயிடும். என் அவலம் களைவாய் ஆடுக செங்கீரை. நீ என் பேச்ச கேட்கலையேன்னு என்னுடைய வருத்தம் எல்லாம் தீரும்படி இப்ப என் பேச்ச கேட்டு எல்லா இடத்துலயும் செங்கீரை ஆடு. ஏழுலகு உடையாய் ஆடுக ஆடுகவே. ஏழு உலகு, இந்த ஏழு உலகம், 7 14 உலகங்கள் சொல்கிறோமே, அத்தனைக்கும் உடையாய் அப்படின்னா அதை உடைமையாக கொண்டு அதுக்கு உடையவன், சுவாமியாக, ஓனராக இருப்பவனேன்னு அர்த்தம். 7 உலகு உடையாய், 7 உலகங்களுக்கும் நீதானப்பா சுவாமி. அதனால அத்தனை பேரும் வந்து ரசிக்கணும்னு ஆசைப்படுறா. 7 உலகத்தையும் உன் உடைமையாக நீ கொண்டிருக்கிறாய். நீ சுவாமியா இருக்க. அப்போ உனக்கு ஆடியன்ஸ் ஜாஸ்தி. ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்கான்னா ஆயர்பாடியில மட்டும் ஆடினா போதாது, 4 க்ஷேத்திரத்திலையும் வந்து ஆடணும். அதனால 7 உலகுடையாய் ஆடுக ஆடுகவே.